Glory to the Father, to the Son, and the Holy Spirit. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த புத்தாண்டு ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக, ஒரே குடும்பமாக தேவனை நோக்கி பார்க்கும்படியாக, நம்முடைய துதிகளை ஏறெடுக்கும்படியாக, நன்றிகளை ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு செய்த அபரிவிதமான ஆசீர்வாதங்களை நினைத்து சாட்சிகளை காணிக்கையாய் சொல்லும்படியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு நிகழ்வை நேரலையாகவோ அல்லது யூடியூப் வாயிலாகவோ முகநூல் ஃபேஸ்புக் வாயிலாகவோ பெற்றுக்கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்கு விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலே, விடுதலையின் ஜெப வீட்டின் சார்பிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet you and we welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. We welcome you all on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. And we welcome you and we bless you in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. இந்த புத்தாண்டு ஆராதனையை நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். Let's have a word of prayer and let's begin the service. நமது மத்தியிலே இருக்கிற அருமை சகோதரி ஸ்மைலி பேட்ரிக் ரவிக்குமார் அவர்களை முன்பாக அழைக்கிறேன். முன் வந்து இந்த ஆராதனை, புத்தாண்டு ஆராதனையுடைய இந்த ஒழுங்கை ஜெபித்து ஆரம்பித்து ஆசீர்வதித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Smiley Patrick Ravikumar to come forward and to lead us all in prayer for this New Year Watch Night service and to bless the service and to start the service. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் தகப்பனே. இந்த 2020ஆம் ஆண்டின் இறுதி நொடிகளுக்குள்ளாய் நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு உயிரையும் ஜீவனையும் ஆயுசையும் சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்து உடைய சமூகத்துக்கு நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்து தயவுக்காக, கிருபைக்காக கோடான கொடி நன்றிகள், ஸ்தோத்திரங்கள் ராஜா. இந்த வருடம் முழுக்க நாங்கள் அனுபவித்த வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், தலைகுனிவுகள், சுகவீனங்கள், பலவீனங்கள், அன்றைய நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக கொடான கொடி நன்றிகள், ஸ்தோத்திரங்கள். எங்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பரிபூர்ணமாய் இருந்ததற்காக கொடான கொடி நன்றிகள், ஸ்தோத்திரங்கள் ராஜா. நாங்கள் விழுந்த போதெல்லாம் நீர் எங்களை தூக்கி விட்டீர் ஆண்டவரே, அதற்காக கொடான கொடி நன்றிகள், ஸ்தோத்திரங்கள். இந்த வருடம் முழுக்க உலகம் அனைத்திலும் ஆண்டவரே எவ்வளவோ வேதனைகள், போராட்டங்களையும் மரணங்களையும் நாங்கள் கேள்விப்பட்டோம், நாங்கள் பார்த்தோம். எவ்வளவோ உயிரிழப்புகள், எவ்வளவோ அசம்பாவிதங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றிலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். நீர் எங்களை ஆண்டவரே உயிரும் ஜீவனமாய் வைத்திருப்பதற்கு ஆண்டவரே காரணம் என்னவென்றால் உம்முடைய ஊழியத்தை நாங்கள் இன்னும் சரியாய் செய்யவில்லை. உம்முடைய ஊழியத்தை உமக்காக செய்ய வேண்டிய காரியங்களை, உமது நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமைகளை இன்னும் பாக்கி இருக்கிறது. எங்களுடைய கணக்கு இன்னும் முடியவில்லை என்பது ஆண்டவரே நீர் எங்களுக்கு காட்டுகிற ஒரு உதாரணம். நீர் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறீர் என்று போக நாங்கள் உமக்கென்று எதையுமே செய்யவில்லை என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்துகிறீர். ஸ்தோத்திரம். 2020ஆம் ஆண்டிலே ஏற்பட்ட எல்லா வேதனைகளும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே புதிய ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் பொழுது நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை நினைவுபடுத்தும், எங்களுக்கான கடமைகளை நினைவுபடுத்தும். நீ செய்த நன்மைகளுக்கும் பாராட்டிய தயவுக்கும் கிருபைக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டா இந்த 2021ஆம் ஆண்டை நீர் மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றைய நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீரை மட்டும் பாதுகாத்த தயவுக்காக, கிருபைக்காக, கொடுத்த ஞானத்துக்காக, நீ செய்த நன்மைகளுக்காக எங்களை ஆண்டவரை மறைத்து உமது செட்டைகளின் பாதுகாப்பிலே நீர் வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் நினைக்காத காரியங்களையும், நாங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களையும், அற்புதங்களையும், ஆச்சரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில நீர் செய்ய ஆண்டவரை காத்திருக்கும் பொழுது எங்களுடைய பிடிவாதங்கள், எங்களுடைய உலக பிரகாரமான காரியங்கள், எங்களுடைய தேவைகள், லௌகீகமான தேவைகள், மாம்ச தேவைகளுக்கு ஆண்டவரை நாங்கள் முன்னுரிமை கொடுத்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு எங்கள் கண்களை நீர் திறந்தரலோ, எங்கள் இருதயங்களை நீர் திறந்தரலோ. ஆவியானவர் தாமே ஆண்டவரே நீர் எங்கள் இருதயங்களிலே நீர் பிரவாகித்து எங்கள் சிந்தைகளை நீர் மேற்கொண்டு நீர் எங்களை கம்ப்ளீட்டாய் ஆண்டவரே உங்களுடைய கண்ட்ரோல்ல நீர் கொண்டு வந்து உமது நாமத்துக்கு மகிமைக்காய் எங்களை பிரயோகப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறோம். உமது அனாதை தீர்மானத்தின்படி யாரெல்லாம் இந்த பழைய ஆண்டை உமது சமூகத்திலே முடித்து புதிய ஆண்டை துவங்க இந்த ஒரு ஜூம் லிங்க் மூலமாக
ஃபேஸ்புக் லிங்க் மூலமாய், யூடியூப் லிங்க் மூலமாய் யாரெல்லாம் நம்முடைய வசனத்தை கேட்க அவருடைய புதிய வருடத்தை ஆரம்பிக்கிறோம். பழைய வருடத்துக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரையும் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதமான வசனத்தை கேட்க புதிய சந்தோஷமாய் சமாதானமாய் மனநிலையோடு பழைய புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்க சகல காரியங்களையும் ஆசீர்வாதம் புதிய பலம் மகிமை மேன்மை கீழே எடுத்துக்கொண்டு நன்மைக்கு ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். ஜெபித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து தாங்கி வழிநடத்துவாராக. May God bless the family who happen to pray for this special service. Let's sing and glorify God with the usual chorus that we sing to get the special powers for this new year. பழைய ஆண்டினுடைய எல்லா தேவையான ஆண்டு கவனித்தார். இந்த புதிய ஆண்டிலே தேவன் உங்களை பலப்படுத்தும்படியாக இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. As we have got the special powers through His blood, as we have been washed by His blood, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் புதிய வரங்களையும் புதிய ஆசீர்வாதங்களையும் பெற்றவர்களாய் நாம் சேர்ந்து பாடுவோம். இந்த பழைய ஆண்டினுடைய ஒரு எல்லா ஈவுகளையும் நினைத்து நாம் பாடுவோம். தெரிந்த பாடல். இந்த பாடல் தமிழிலும் மலையாளத்திலும் சேர்ந்து நாம் பாடப்போகிறோம். இதனுடைய மொழி மாற்றம் ஆங்கிலத்திலும் செய்யப்பட்டிருக்கிறது. We're going to sing a song to glorify God. The song has been sung and been composed in Malayalam, but we're going to sing in Tamil and Malayalam. The words are also given in English. Please let's glorify God together. சேர்ந்து நாம் அவரை துதிப்போம். இன்னியோளம் என்னை நடத்தி, இன்னியோளம் என்னை புலர்த்தி, എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നെന്നും മതിയായവൻ. ഇമ്മട്ടും என்னை நடத்தி, இதுவரையிலும் என்னை தாங்கி, என் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். Let's sing and glorify God for all that He has done in our life. இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனை நாம் துதித்து ஸ்தோத்திரிப்போம். நடத்தி வந்த எல்லா கஷ்டத்திலிருந்து பாதையிலிருந்தும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். துதிப்போம். എന്റെ പാപഭാരമെല്ലാം
എൻ്റെ ചുമലിൽ ഇട്ടുകൊണ്ട് എനിക്കായി ക്രൂശിൽ മരിച്ചു. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, എന്തൻ പാവഭാരമെല്ലാം தன் தோளில் சுமந்தாரே, சிலுவையிலே மரித்தாரே, என் இயேசு வல்லவரே. എന്റെ ആവശ്യങ്ങൾ അറിഞ്ഞു, ആകാശത്തിൻ കീഴി വാതിൽ തുറന്നു, എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിയതുണ്ട്. എന്റെ യേശു നല്ല இதயன், என்னும் தேவைகள் யாவும் அறிந்து ஆகாயத்தின் பலகணி திறந்து எல்லாம் முழுமையாய் தந்திட்டீரே. எந்தன் இயேசு நல்ல மேய்ப்பர், மனோபாரத்தால் நான் அலைஞ்சு, மனோவேதனையால் நிறைஞ்சு, மனமுருகி நான் கரங்கிடும்போ, എന്റെ യേശു എത്ര നല്ലവൻ, മനഭാരത്താൽ ഞാൻ അലൈந்தே, மனவேதனையால் நிறைந்தே, மனமுருகி நான் கரைந்து விட்டேன். எந்தன் இயேசு நல்லவரே. ஒரு நாளும் கைவிடிല്ല, ஒரு நாளும் ഉപേക്ഷിക്കില്ല, ഒരു നാളും മറക്കില്ല. എൻ്റെ യേശു എത്ര വിശ്വസ്തൻ, ஒருபோதும் கைவிடாரே, ஒரு நாளும் தள்ளிடாரே, ஒரு நாளும் மறப்பதில்லை. என் இயேசு உண்மையுள்ளவர், இன்னியோളം എന്നെ നടത്തി, இன்னியோളം എന്നെ പുലർത്തി. എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ, അവൻ എന്നും മതിയായവൻ. ഇമ്മട്ടും என்னை நடத்தி, இதுவரையிலும் என்னை தாங்கி, என் இயேசு நல்லவரே. அவர் என்றென்றும் போதுமானவர், എൻ്റെ യേശു நல்லவரே. அவர் என்றென்றும் போதுமானவர். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு அருமையான பாடல், அருமையான வரிகளை கொடுத்து ஆண்டவர் துதிக்கும்படியாக கிருபை செய்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். God has given a wonderful song, a wonderful word to glorify him, to adore him, to worship him from our own mouth. Truly, God is a really great God. Amen. Glory be to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கென்று, இந்த ஆராதனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 149 சங்கீதம் 1-8 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் இந்த வசனங்களை வாசித்து குடும்பத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Today's responsible psalm is taken from Psalm 149,
verses 1 to 8. Please read and get the God's blessings for you and your family. Hallelujah. Okay, I'll read. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி இஸ்ரவேல் இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவர்கள் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிக்கூறும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோட களி கூர்ந்து தங்கள் படுக்கைகள் மேல் கிம்பியிருப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா என்பதே. கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான அந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. I glorify God. I thank God for the wonderful words that God happened to give for us tonight to read, and may God's name be glorified. Amen. இரண்டாவது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல் என்னோட சேர்ந்து பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தெரிந்த பாடல். Let's sing the second song. It's a known song. Let's sing and glorify God. God, our help in ages past, our hope for years to come, our shelter from the stormy blast, and our eternal home. Within the shadow of thy throne, still may we dwell secure. Sufficient is thine arm alone, and our defense is sure. Before the hills in order stood, or earth received her frame. From everlasting thou art God, to endless years the same. O God, our help in ages past, our hope for years to come. Be thou our guide while life shall last, and our eternal hope. தேவனுடைய பெரிதான இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய பெரிதான ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். I thank God for His eternal blessings. I thank for His eternal mercy that He has on us. Glory be to God. Amen. The first reading is taken from the book of Ephesians chapter 4 verse 22 to 24. Please read and get the God's blessings for you and your family. எபேசியர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 22 வசனம் 24 வசனம் எடுத்தவர்கள் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Sir, can you hear me? Yes, no, I can hear you. Okay. எபேசியர் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். Amen. Glory be to God. Glory be to God. May God bless the family who happen to read it. இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுடைய எல்லா
செயல்களிலும் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி முழுவதுமாக பாதுகாப்பாராக. May God bless and protect and lead the family who happen to read this wonderful verse. மூன்றாவது பாடல் சேர்ந்து பாடுவோம், தேவனை மையப்படுத்துவோம். Let's sing the third song to glorify God. It's a Tamil song, it's a known song. இந்த நேரத்திலே, இந்த கடைசி மணித்துளியிலே நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். நன்றிகளால் நம்முடைய நாவினாலே அவரை ஸ்தோத்திரிப்போம். In the last moments of this year, let's glorify God with the known song and thank Him with all the blessing that He has done in our life. Let's praise Him. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு,
இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா. நன்றியால் துதித்துக் கொண்டிருக்கிறோம், அவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறோம். கண்களை யாவரும் மூடி இந்த தருணத்தை நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for the wonderful and the magnanimous ways that He has led us all through these wonderful months and weeks. இத்தனை மாதங்களும், இத்தனை வாரங்களும், இத்தனை நாட்களும், இத்தனை மணித்துளியிலும் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். All through the days and all through the nights and all through the wilderness time He saved us. இத்தனை முழுவதுமாக பாதுகாத்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரிப்போம். கண்களை யாவரும் மூடுவோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல நாளை ஆண்டவரின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பழைய ஆண்டில் இருந்து அன்றைய புது ஆண்டிற்கு நாங்கள் செல்லும்படியாக எங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் வாழும்படியாய் அன்று எங்களை சுகமாக வைத்திருக்கிறீர். உம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்கள் மீது ஊதி ஆண்டவரே எங்களை பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர். எல்லா சூழ்நிலைகளும் காப்பாற்றி கொண்டிருக்கிறீர். எல்லா மனக்கிலேசங்களிலிருந்தும், எல்லா கஷ்டங்களிலிருந்தும், நிஷ்டத்திலிருந்தும், கவலைகள், கம்பளைகள், கண்ணீரிலிருந்தும் எங்களை விடுதலை காத்துக் கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, இந்த பழைய ஆண்டை முடித்து புது ஆண்டிலே காலெடுத்து வைக்க போகிறோம் சுவாமி. இன்னும் ஒரு நிமிடமே மட்டும் இருக்கிறது சுவாமி. அநேகர் இந்த நாளை காண முடியாதபடிக்கு அன்றைய சமூகத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆனால் நாங்கள் இன்னும் வாழும்படியாக உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர். எந்த ஒரு சூழ்நிலையும் நாங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகாதபடிகளை காத்துக் கொண்டிருக்கிறீர். நீர் ஆண்டவரை எங்களோடு இருந்து கொண்டிருக்கிற ஒரு உத்தரவாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்தை நினைக்கிறோம் சுவாமி. இந்த புதிய ஆண்டுகளை கட்டளையிட்டு கொடுத்திருக்கிறீர். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே உமக்கு பிரியமான வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாகவும், உமக்கு பிரியமான ஆண்டவரே காரியங்களை நாங்கள் செய்யும்படியாகவும், அன்றைய சுத்தத்தை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நகர்த்தும்படியாகவும் கிருபை செய்யுங்க சுவாமி. அன்றைய 365 நாட்கள் ஆண்டவரே எங்களோடு இருந்து எல்லா சுகவீனங்களிலிருந்தும், எல்லா பலவீனங்களிலிருந்து காப்பாற்றி வழிநடத்த நீர், காப்பாற்றி நீர் முழுவதுமாக ஆண்டவரே இன்னும் ஸ்திரமாக வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எந்த நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்கள் கையில் நாங்கள் ஒப்புக் கொடுத்தோம் சுவாமி. முழுவதுமாக ஆண்டவரை திடமாக வைத்துக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் செழிப்பாய் வாழும்படியாய் ஆண்டவரே அநேக ஆசீர்வாதங்களை கட்டிட்டு கொண்டு இருக்கிறீர் சுவாமி. இந்த உலகத்தார் இந்த நேரத்தை ஆண்டவரை கேளிக்கைகளிலும், மதுபானத்திலும், ஆண்டவரே போதை வஸ்துகளிலும், நடனத்திலும் ஆண்டவரை உலக பிரகாரமான காரியங்களை சிந்தித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் ஆண்டவரை அவர்களுடைய வாழ்க்கையில அதுல எல்லாம் அன்று கல்யாட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் உம்மை நோக்கி பார்க்கிற எந்த ஜனமாகிய அன்று எங்கள் மேல் இருக்கிறபடியா இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு நேரத்தையும், காலத்தையும், அவகாசத்தையும், அன்பையும் கொடுத்திருக்கிறீர். ஒரே குடும்பமாக இணைந்து உம்முடைய பாதபடியிலே இந்த நேரத்திலே புதிய ஆண்டிலே நாங்கள் அடுத்து வைத்திருக்கிறோம் சுவாமி. பழைய ஆண்டிலே ஆண்டவரே என்ன தப்பிதங்கள் செய்திருந்தோமோ, என்ன கஷ்டங்களுக்குள் நாங்கள் உட்பிரவேசித்தோமோ, யாரை கஷ்டப்படுத்தினோமோ, அன்று உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோமோ, அன்றைய அனைத்தையும் எங்களுக்கு மன்னித்து ஆண்டவரே எங்களை ரட்சிக்கிற தேவனா இருக்கிறபடினால் ஆண்டவரே பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் சுவாமி. இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகும், புதிய ஆண்டவரே ஒரு வாக்குத்தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், ஸ்திரமாய் உண்மையிலே வாழ்ந்திருக்கும்படியாகவும், எப்பேற்பட்ட சோதனைகளையும் எங்களை நாங்கள் மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களோடு நீர் இருந்து எங்களுடைய யுத்தங்கள் நீர் மேற்கொண்டு நீர் எங்களுக்கு வெற்றி தரும்படியாகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இந்த நேரத்திலே ஆண்டவரே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அருகில் இருப்பவர்கள், அன்று தூரத்தில் இருப்பவர்கள், எங்கள் நண்பர்கள், எங்கள் குடும்பங்கள், ஆண்டவரே எங்களுடைய உறவினர்கள், ஆண்டவரே எங்களுடைய எல்லா வேலைகளையும் சூழ்நிலைகளையும் கருத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஆண்டின் துவக்கத்திலிருந்து இந்த ஆண்டின் முடிவில் வரையிலும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து செப்பனிட்டு ஆண்டவரை வழி நடத்தி எங்களுடைய கோடநாள் வழியில் எல்லாம் செவ்வையாக்கி சீர்தூக்கி நிலைப்படுத்தி ஆண்டவரை எங்களை வாழ வைப்பதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. இன்னும் அதிகமான காரியங்களை உமக்கென்றும் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டு நாங்கள் செய்யும்படியாகவும் கிருபையாய் நடத்தும், பலப்படுத்துங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருவரையும் ஆண்டவரே நீர் கைவிடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களில் இருக்கிற நாங்கள் விசுவாசம் உணர்ந்திருக்க முடியாது. ஆண்டவரே நீர் மென்மேலும் ஆண்டு எங்களை சிறப்படுத்தி பலப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையிலே நீர் ஒளியா இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கூட்டத்தை வந்திருக்கிற
ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரியும் ஒரு சிறு பிள்ளையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய உறவினர்களையும் ஆண்டவரே நண்பர்களும் எல்லாரும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே எங்களுடைய எதிராளிகளையும் நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி, நீர் அவர்கள் மனதிலே பேசி மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய தேவன். இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆண்டவரே வாக்குத்தங்களை பெற்று சந்தோஷ சமாதானங்களை பெற்று சுகத்தையும் பலத்தையும் பெற்று இன்னும் வாழ்க்கையிலே இன்னும் உயரமான படிகளை நாங்கள் ஏறி உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து சாட்சியாக நாங்கள் வாழ்முடிக்கிற விஷயம் பலப்படுத்தி ஆத்துக்கொண்டு வழிநடத்து ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது கேட்கிறோம் ஆண்டவரே. நீரே இந்த ஆசீர்வாதமான நேரத்தையும் இந்த நாளையும் இந்த வருடத்தையும் ஒரு கருத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. We wish you all a happy new year. On behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House, we wish you all a happy new year and a prosperous and a blessed, God's blessed new year to you and your family. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வருடம் இந்த நாளை நாங்கள் விடுதலையின் ஊழியத்தின் சார்பாக விடுதலையின் ஜெபத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலையும் நன்றிகளையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் மென்மேலும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை இன்னும் வெற்றி சிறக்க பண்ணுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. Thank you. புலம்பல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 22-24 வசனங்கள் 22-24 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Lamentations chapter 3 verse 20-24. Please read and get the God's blessings for you and your family. Finally, there's a disturbance in your phone. You hear only jarring. Praise the Lord. Hallelujah. It's still jarring. Hello. Praise the Lord. It is the Lord's mercy. Hallelujah. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்பதே. ஆமென். இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில ஒலி பிரச்சனைகள் இருந்து இருப்பினும் அவர்கள் படித்தது நமக்கு கேட்டது கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless the family who happened to read it, and moreover we had a little audio problem as they were reading, but we were able to hear. May God bless them and lead them and guide them. Amen. 4வது பாடலை சேர்ந்து பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல், நல்ல பாடல், தேவனை துதிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல பாடல். சேர்ந்து பாடுவோம். Let's worship God with an English song. It's a known song. Let's sing and glorify God together. All hail the power of Jesus' name. Let angels prostrate fall. Let angels prostrate fall. Bring forth the royal diadem and crown him, crown him, crown him, crown him, and crown him Lord of all. Crown him, ye martyrs of your God, who from his altar call, who from his altar call. Extol the stem of Jesse's rod and crown him, crown him, crown him, crown him, crown him, and crown him Lord of all. Seed of Israel's chosen race, he ransomed from the fall, he ransomed from the fall. Hail him who saves you by his grace and crown him, crown him, crown him, crown him.
love can be forgo the wormwood and the cow. Spread your trophies at his feet and crown him, crown him, crown him, crown him, and crown him Lord of all. Let every tribe and every tongue respond to the call, to the call. Lift high the universal song and crown him, crown him, crown him, crown him, and crown him Lord of all. Hallelujah. Amen. கர்த்தர் பேசினதற்கு ஸ்தோத்திரம். அருமையான பாடலை கொடுத்து தேவன் வழியப்பட்டார். நம்மளை பாட வைத்து கர்த்தர் செய்த அருமையான ஒரு செயற்கான என்று செலுத்துகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11 வசனம் எடுத்தவர்கள் வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Jeremiah chapter 29 verse 11. Please hear and get the God's blessings for you and your family. கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் அதிகமான ஈவுகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God give the highest blessings to the family and may God protect them and lead them into green pastures. Amen. சாட்சியின் நேரம் உங்கள் சாட்சிகளை தேவனுக்கு மகிமையாக இந்த புதிய ஆண்டிலே கடந்த ஆண்டிலே கர்த்தர் செய்த நன்மையான காரியங்களை நன்றியாய் காணிக்கையாய் அவருக்கு மகிமை உண்டாக்கும்படி நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். You can share testimonies, you can render your testimonies for the glory of God by saying your testimonies as an offertory to glorify God, to magnify Him. Testimony time, சாட்சி நேரம். Smiley, we are not able to hear you. We are only able to hear the jarring point. We are not able to hear you. Including the Bible reading, we are not able to hear you. One second. Okay, sir. Yeah, we can hear you now. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஈவுகளுக்காகவும் இவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த 2020ஆம் ஆண்டிலே தேவன் செய்த எண்ணில் அடங்காத நன்மைகள். எண்ணில் அடங்காத நன்மைகள்னா எண்ணில் அடங்காத நன்மைகள் தான். எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நாம் நன்றியாக இருக்கிறோமா இல்லையா, அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோமா இல்லையா, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் நேரத்தையும் நம்ம செலுத்தி இருக்கோமா இல்லையா, அவைகளை திருடி இருக்கோமோ என்னவோ, அதை எதையுமே ஆண்டவர் பார்க்காம இந்த 2020ஆம் ஆண்டு முழுக்க கண்ணின் மணியை போல அவருடைய உள்ளங்கையிலே வரைந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் காத்ததற்காக தேவனை நன்றி செலுத்துகிறேன். கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். விசேஷமாய் என்னுடைய மாமனார் ஏப்ரல் மாதத்திலிருந்து சுகவீனப்பட்டு படுத்த படுக்கையாக இருந்த போதிலே விடுதலையின் ஊழியத்திலிருந்து அவருக்காக ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஜெபங்களுக்கும் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தந்திருக்கிறார். அவருடைய சுகவீன படுக்கையிலும் பலவீனத்தின் படுக்கையிலும் அவரை தூக்கி எடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். நான் கடைசியாக கேள்விப்பட்ட காரியங்கள், அவர் he is no more on catheter, he is no more on Ray's tube, he is on diaper, but still he is able to eat normal food even if the quantity is less. குறைவான அளவு ஆகாரமே எடுத்துக்கொண்டாலும் நார்மல் ரெகுலர் ஃபுட் எடுக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பேச்சு திறமையும் has improved. He is able to converse a little bit.
கர்த்தர் அவருக்கு செய்த நன்மைக்கு, அவருக்கு கொடுத்த விடுதலைக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். தேவன் மிகவும் நல்லவராக இருந்திருக்கிறார். எவ்வளவோ பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், வருத்தங்கள், வியாகுலங்கள் என்று எங்களுடைய குடும்பங்களிலும், எங்கள் பெற்றோர்கள் குடும்பங்களிலும், எங்களுடைய சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களிலும் எல்லாத்தையும் பிசாசு கொண்டான். அவன் இதை செய்யல அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. எங்களை சிதைச்சு போடுறதுக்கு, எங்களை கலைச்சு போடுறதுக்கு, எங்களை எங்களை என்னெல்லாம் துன்புறுத்தணுமோ எல்லாத்தையும் பிசாசு பண்ணான். ஆனா கர்த்தர் எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்தார். ஜெய கிறிஸ்து எங்களோடு கூட இருந்து இந்த ஆண்டை வெற்றிகரமாய் முடிக்க எங்களுக்கு உதவி செய்தார். புதிய ஆண்டிற்குள்ளாய் காலடி எடுத்து வைக்க தேவன் செய்த பெரிதான கிருபைக்காய், அற்புதத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிற எல்லோரையும் கர்த்தர் பேர்ல நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லோருக்கும் இந்த 2021 வருடம் ஆசீர்வாதமான வருடமா இருக்க, சந்தோஷமான, சமாதானமான, மனரம்யமான ஆண்டா இருக்க தேவனை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நீங்கள் எல்லோரும் எப்பொழுதும் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் நீங்கள் தரித்திருங்கள். எது நடந்தாலும் எப்படி போனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஏசு சுவாமி இந்த உலகத்துல ஊழியம் செய்த காலத்துல அந்த படகுல போகும்பொழுது சூறை காற்று வீசி புயலில அந்த கப்பல் கவிழ்ந்து விடுமோ என்று அவருடைய சீஷர்கள் பயந்த நேரத்துல தேவன் அவர்களுக்கு சொன்ன காரியம், பயப்படாதிருங்கள். அந்த பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை தான், வசனத்தை தான் நம்ம 2021 ஆண்டுக்குள்ளாய் நம்ம எடுத்துக்கொள்ள போக வேண்டும். ஏதோ புது DNA சேஞ்ச் கொரோனா என்றெல்லாம் பயமுறுத்துறாங்க. எது வந்தாலும் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் நமக்கு சொன்னதுதான் நாம பிடிச்சுக்க வேண்டிய வசனம். எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நம்மள ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார், நம்மள ஆண்டவர் கைவிட மாட்டார். யார் முன்னாலேயும் நம்மள ஆண்டவர் தலகுனிய விட மாட்டார். நம்மோடு கூட இருக்கிறவர் பெரியவர், நம்மை மறைத்து வெளிப்படுகிறவர் அவர், தன்னுடைய நாமத்துக்கு மகிமைக்காக நம்மை பயன்படுத்துகிறார் அவர். ஸோ எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாது, எதுக்கும் நம்ம அஞ்சக்கூடாது. கர்த்தரை மாத்திரமே நாம் பற்றி கொண்டு அந்த விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வருடத்திலே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஜெபத்திலே தாங்கியதற்காக எல்லோருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு முறை பயப்படாதிருங்கள் என்ற அந்த வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தி, அந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு இந்த வருடத்தை நாம் துவங்கும் பொழுது தேவன் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று எல்லோருக்கும் விசுவாசத்தோடு நான் இந்த சாட்சியிலே அறிக்கையிடுகிறேன். நன்றி. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உண்மையாகவே பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அதை சாட்சியாக நாம் சொல்லும் பொழுது தேவன் மகிமைப்படுவார். Truly God has done so many marvelous things in our life. When we say it as testimony, God listens to it and he is so happy about it. இந்த சாட்சி சொன்ன அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் இன்னும் அதிகமாய் தன்னுடைய அற்புதங்கள் நிறைப்பாராக. Amen. May God do his marvelous things in this family's life more and more in this new year. Any more testimonies to glorify God? புதிய ஆண்டிலே உங்கள் சாட்சிகளை சொல்ல விரும்பினால் நீங்கள் சொல்லலாம். Amen. Glory be to God. அநேகர் தங்களுடைய சாட்சிகளை முந்தைய ஆராதனையிலே 8 மணி ஆராதனையிலே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். கர்த்தர் மகிமைப்பட்டார். இந்த நாள் ஒரு அருமையான நாள். God has blessed this day. It's a wonderful day. Many have said your testimonies in the previous service at 8 o'clock. May God bless you all. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே என்னுடைய சாட்சியை நான் சொல்ல இருக்கிறேன். கர்த்தர் பத்திரமாய் ஸ்திரமாய் இந்த வருடம் முழுவதும் எப்பப்பொழுதெல்லாம் நான் கீழே விழும்போதெல்லாம் ஆண்டவர் தூக்கி பிடித்தார். புதிய ஆசீர்வாதங்களாலும் ஐஸ்வர்யவான் நிரப்பியிருந்தார். இன்னும் அதிகம் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் வரப்பார காலம் நடத்துவார் என்ற விசுவாசத்தில் நான் இருக்கிறேன். இன்னும் அதிகமாய் ஊழியர்களை செய்யும்படியாகவும், இன்னும் அதிகமாய் தேவனுடைய காரியத்தையும் தேவனுடைய வேலையை செய்யும்படியாகவும், இன்னும் அதிக ஆத்துமாக்களை தேவனுக்கு என்று ஆதாயப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அடியனை இன்னும் பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். அடியனை மட்டுமல்ல, அடியின் மூலமாக இந்த குடும்பத்தாரையும், அடியனுடைய குடும்பத்தாரையும், விடுதலை ஜெபவீட்டின் குடும்பத்தாரையும், உங்களையும் எங்களையும் அன்று அதிகமாக பயன்படுத்த போகிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் செய்த எண்ணி முடியாத ஈவுகளுக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு சிறிய பாடலை பாடி நன்றி செலுத்தி நாம் தேசத்துக்குள் கடந்து செல்வோம். A small song, let's sing and glorify God, a known song, and then let's get into the word of God.
Him, thank Him. Thank Him in the morning, thank Him in the noontime. Thank Him, thank Him. Thank Him when the sun goes down. Thank Him, thank Him. Thank Him in the morning, thank Him in the noontime. Thank Him, thank Him. Thank Him when the sun rises up. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். புதிய ஆண்டினுடைய வார்த்தையை ஆண்டு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நாம் கேட்போம். கண்களை மூடி, ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let's close our eyes and look unto God. God has given the best of year and God is going to talk to us with the new words for this year. Our loving Heavenly Father, we thank you for this wonderful new year, O Lord. Thanks for the blessing that we are able to take a fresh breath in the new year. Thanks for all that you have done in our life. Thanks for the best of blessings. We glorify you, we magnify you. The word that we're going to learn, you teach us, you be a mentor and you be a guide. In Jesus' mighty name we pray. Amen. Amen. கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். We greet you all with his new wishes to you and your family on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. இந்த நாளுக்கு என்று கொடுத்திருக்கிற வார்த்தை எபேசியருடைய புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள் முடிய, Ephesians chapter 4 verse 22 to 24. அந்தப்படி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்பதே. That ye put off concerning the former conversation the old man which is corrupt according to the deceitful lusts, and be renewed in the spirit of your mind, and that ye put on the new man which after God is created in righteousness and true holiness. உண்மையாகவே சென்ற ஆண்டிலே நாம் என்னென்ன காரியங்கள் நாம் செய்தோமோ, அதை தெரிந்து செய்தோமோ தெரியாமல் செய்தோமோ, சில நேரங்கள் நம்மை அறியாமல் நாம் பாவத்திற்குள்ளாக நாம் சென்று பாவத்துக்குட்பட்டு சில பாவங்களை நாம் செய்து அதற்குண்டான ஒரு பெரிய தண்டனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். Many we have done so many things against God and against His will. We have dwelt ourselves in sin, and we have committed sin knowingly or unknowingly, and we have decided our life into the worldly thing, and for that we've been punished too. But the word of God says very clearly over here that ye put off concerning the former conversation the old man which is corrupt according to the deceitful lust. பழைய இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு முந்தின நடந்துக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள். So all that we do, whether it's a small lie or a big lie, whether it's small shortcuts that we take, ஒரு சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ இல்லை ஒரு சின்ன குறுக்கு வழியோ நம்ம யோசிக்கிற விஷயமோ, இல்லை மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற காரியங்களோ, மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் கோல் மூடின காரியங்களோ பேசின காரியங்களோ, if we have talked against somebody, against their good deeds, what they have done. So, and we have done a lot of errors, but the word of God says very clearly over here that we need to remove all that things because it is corrupted. இந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு என்ற அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய குணாதிசயங்களையும் நாம் செய்கிற அந்த அநியாயங்களையும் பாவங்களையும் களைந்து போடும்படியாய் ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி and be renewed in the spirit of your mind, because mind is always connected with God. இந்த புத்தி ஆவியானவரோட எப்பொழுதும் ஒரு தொடர்பில் இருக்கிற விஷயத்தை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களிலே நாம் சில தீர்வுகளை எடுக்கும் பொழுது, சில முடிவுகள் எடுக்கும் பொழுது நம்முடைய புத்திக்கும் நம்முடைய மனதிற்கும் சில ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். Always there will be a kind of a difference between the mind and the heart. But here the words are very, very clear. It said, and be renewed in the spirit of your mind. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. So every time when we get ourselves corrupted, our soul and our mind and our heart becomes corrupted. ஒவ்வொரு முறையும் நாம் பாவத்திலே நாம் ஈடுபடும் பொழுது, நாம் குற்ற செயல்களை நாம் செய்யும் பொழுது, நம்முடைய மனதும் நம்முடைய ஆத்மாவும் சரீரமும் முழுவதுமாக அது கரையாக காணப்படுகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும்
புதிய ஆவியுள்ளவர்களாகி நம் உள்ளத்துல நாம் இருக்க வேண்டும். We need to renew our mind every time. That's what we always sing, change my heart, O Lord. என்னுடைய இதயத்தை மாற்றுங்க, என்னுடைய ஆத்மாவை மாற்றுங்கள் என்று நம்ம பாடக்கூடிய பாடல்களை கூட நம்ம வரிகளை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். 24ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். And that he put on a new man which after God is created in righteousness and true holiness. தேவன் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சாயலா இருக்கு அப்படினால், அவரிடத்துல பரிசுத்தம் இருக்கு அப்படினால், அவரிடத்துல எந்த பாவம் இல்லாதபடினால், தேவனை போன்ற நாமளும் பரிசுத்தமான ஜீவியத்தில் இருக்கும்படியாக மெய்யான நீதியிலும் கர்த்தருடைய சாயலை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளா இருக்கு அப்படின்னாலே, அவருடைய சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனுடைய எல்லா குணாதிசயங்களையும் நாம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், தரித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய ஒரு விருப்பம். That's what the Lord even wants in us, because the reason is somehow we get contaminated, somehow we've been infected with this sin. ஏதாவது இடத்துல நாம் இந்த ஒரு பாவத்திற்குள்ளாக ஒரு நோய் தொற்றை போல நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படி நாம் ஒரு நாளும் நாம் குளிக்கும் பொழுது நம்முடைய உடம்புல அழுக்குகள் வெளியேறுகிறதோ, இதே போல ஒரு நாளும் தேவனிடத்தில் நாம் சஞ்சரிக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பாவங்களும் தூய்மையாக்கப்படுகிறது. Like every day when we have a bath, like how the dirt is being removed from our body, likewise every time when we are there in the presence of God, read the Bible, pray unto him, sing and glorify him, and live along with him, we've been cleansed by the Holy Spirit. This is what it says, renew your mind and be new as a new man. ஒரு புதிதான ஒரு மனுஷனாக நாம் இருக்கும்படியாகவும் நம்முடைய சரீர மாத்தமும் சுத்தமாக புதிதாக இருக்கும்படியாகவும் தேவன் சொல்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புலம்பல் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 22-24 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. In Lamentations chapter 3 verse 22-24 it says like this, it is of the Lord's mercies that we are not consumed, because his compassions fail not. They are new every morning, great is thy faithfulness. The Lord is my portion, saith my soul, therefore will I hope in him. நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. There is no dead end for his mercy. ஒரு விஷயம் இடத்துல நல்லா புரிகிறது, வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையும் சுவாசிக்கின்ற ஒரு சுவாசம் இடத்துல வருகிறது. Every breath that we take and every step that we move in our life, it has been given by him. It has been connected, because the reason is, as I said earlier, like our soul, our mind, our soul has been connected with God. நம்முடைய ஒரு புத்தி ஆண்டவரிடத்திலே ஞானமானது தொடர்பில் இருக்கு அப்படினாலே அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். What he says, but sometimes even we take our own decisions, we just go away from the track of God. சில நேரங்களில் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி போகிற காரியத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல வசனம் எப்படியாக சொல்லுகிறது, 23ஆம் வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. They are new every morning, great is thy faithfulness. Today we are entered into a new day. இந்த ஒரு புதிய நாளிலே அவருடைய ஒரு காரியமும் நம்மை நோக்கி இருக்கிற எல்லா காரியமும் ஆசீர்வாதமும் புதியவைகள். It is all the blessings that we happen to receive, because it's a new day that we have entered. All those fresh new blessings that we've been receiving. Great is thy faithfulness. அது உண்மை பெரிதா இருக்கிறது. 24ஆம் வசனம் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல எப்படி நம்முடைய புத்தி ஆண்டருடைய ஞானத்திலே ஆண்டருடைய சித்தத்திலே கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது நம்ம சொல்றது போல வருகிறது பாருங்க. Like see how the word of God has been connected like with our mind. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். The Lord is my portion, saith my soul. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு, saith my soul, என் ஆத்துமா சொல்லும், therefore will I hope in him. இந்த வருடத்திலே நாம் என்னென்ன காரியங்களை நாம் செய்ய போகிறோம், இதையெல்லாம் நாம் சுதந்திரிக்க போகிறோம், இதெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாம் திட்டமாக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த நாளிலிருந்து நம்முடைய இந்த வருடத்தினுடைய முடிவு வரைக்கும் ஆண்டவர் சரியாக திட்டத்தை வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை நாம் கேட்டு கீழ்ப்படி நடக்க வேண்டும். As we have entered into this new year, Lord has already planned and designed and have written everything what that we're going to acclaim and win, and what is it that we're going to rule, and what is it we're going to get, and what is it we're going to conquer from this day one till the end of this year, because it is well planned, but we don't know what is it. But when you believe the word of God, when you believe in him, trust in him, he will lead you, he will guide you. அவர் முன்னெடுத்து செல்வார். கர்த்தர் என் பங்கு என்று ஆத்துமா சொல்லும், என்னுடைய புத்தி சொல்லும். The Lord is my portion, saith my soul. My soul says this, my mind says this. ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். I will trust him forever. I will trust him. நம்பிக்கையோடு இருப்பேன். எந்த ஒரு தீங்கும் எனக்கு அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது என்ற நம்பிக்கையில் இருப்பேன். Nothing can come and harm my tent, because the faith what I have in Christ is so much I believe in him. எரேமியா புஸ்தகத்தில் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது,
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன். என்னோட விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். ஆமேன். ஹல்லேலூயா. And Jeremiah says, for I know the thoughts that I think toward you, said the Lord, thoughts of the peace and not of evil, to give you an expected end. What a wonderful verse that God has been giving us tonight, because every time when we deal with this particular word of God, it comforts, it's so written so directly to us. It just proves, it just has the kind of a power to change our life. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்படும் பொழுது, இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கிய பங்காக வகிக்கின்றது, அங்கமாக வகிக்கின்றது. இந்த வார்த்தைகள் தகுந்த நேரத்திலே, தகுந்த வேளையிலே இது உயிர் பெற்று நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. We all plan, we all desire, but all those plans and desires have been given by God. இந்த எல்லா ஆசைகளும் எல்லா முடிவையும் ஆண்டவர் நம்ம மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். I know everything what it has been there in your heart, because I am the one who planted it. என்று கர்த்தர் சொல்லுகிறார். I have not planted that for evil, but I have planted for the good, for the peace. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனங்கள் ஆண்டவர் இந்த ராத்திரியில் நமக்கு வாக்குத்தத்தங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார். Tonight God has been giving us these wonderful verses as a promising word in our life for the entire year. What a good God that we have. You have seen the entire year when you crossed all those accidents, all those things, the wrong moves and the wrong ends that it went. But we are still living and glorifying God. எல்லா வழி நான் பார்க்கும் பொழுது பல விபத்துகளை பார்த்துருக்கிறோம். பல கெட்ட நேரங்களிலும் கெட்ட ஒரு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை பிசாசு நம்மளை போட்டு அலக்கழிக்கிற சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு இருந்து காத்து வழிநடத்துகிற ஒரு நல்ல காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். He still lives. He still living in our life. அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் வாழும்படியாக அவர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். Philippians chapter 4 verse 6, it says like this: be careful for nothing, but in everything but prayer and supplication with thanksgiving let your requests be made known unto God. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். Because we only put the prayer request but we forget to thank God. So this is what it's been very, very clear. Not only our prayer request but also supplication of thanksgiving. Every time when we pray, we need to be very careful what word that we use in front of God, because we have a great mighty God. Anything that we say from our mouth, God makes it to happen. நம்முடைய இருக்கிற ஒரு பராக்கிரமம் உள்ள தேவன், அவர் நம்முடைய ஜெபத்திலே மிகவும் கூர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். எதை நாம் கேட்டாலும் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, அவருடைய சுதந்திரவாளியாக இருக்கிறபடினாலே உடனே கட்டளையிட்டு நடத்தி கொடுத்த தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் ரொம்ப பார்த்து பிரயோஜனப்படுத்த வேண்டும் ஒரு வார்த்தை. காரணம், நம்முடைய வெறும் ஜெப விண்ணப்பங்களை மட்டும் வைக்காமல் ஜெப விண்ணப்பங்களோட தேவனை ஸ்தோத்திரித்து அவர் நமஸ்கரித்து அவரை துதித்து பாடி நம்முடைய வேண்டுதல் தெரிவிக்கும் பொழுது தேவன் நம்ம பிரியப்படுகிறார். Because we not only put the prayer request and only we were in the receiving hand, but we're also in the giving hand. நாம் வாங்குற ஜனங்களா மட்டும் இல்லாம கொடுக்கிற ஜனங்களாம இருக்கணும். தேவனை நோக்கி நாம் நம்முடைய துதிகளை செலுத்தும் பொழுது, அவர் காணிக்கையாய் படைக்கும் பொழுது அவர் அதை புரிந்து கொண்டு ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். He blesses us in a different way, but no man can bless us because he chose to bless us just because we are his children. We are his legal heir. 1 பேதுருடைய புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். In 1 Peter chapter 5 verse 7 it says, casting all your care upon him, for he careth for you. You need not worry about your work. You need not worry about your children. You need not worry about your grandchildren. You need not worry about your spouse. You need not worry about your future, your house, your career or anything, even your health, because he is the one who is going to look after everything and he cares for everything. உங்களுடைய சரீரத்திலேயோ உபாதைகளையோ நோய்களையோ விக்கினங்களையோ இல்லை நீங்க சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளையோ இல்லை உங்களுடைய வேலையோ குடும்பமோ சமாதானம் இல்லாத சூழ்நிலையோ உங்களுடைய கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ உற்றார் இணைஜன பந்துக்களோ நண்பர்களோ வேலை செய்ய வேலை ஆட்களோ யாரா இருந்தாலும் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம், அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். God, when you rest everything on God, he will look onto it. From this day of January 2021 till the December 31st, 2021, God is going to be along with us.
covering us, sealing us with his protection of fire of war. இந்த 2021 ஆண்டின் ஜனவரி மாதத்தில் 1ஆம் தேதியில் இருந்து இந்த இரவிலிருந்து இந்த வருடத்தின் கடைசி இருக்கிற டிசம்பர் மாதம் 2021 ஆண்டின் கடைசி நாள் வரைக்கும் தேவன் நம்மோடு இருந்து காத்து வல்லவராக இருக்கிறார். காரணம் அவருடைய ஒரு பரிசுத்த வளையமாகிய பாதுகாப்பை நமக்கு இட்டு நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். He is going to bless surely with all the best of blessings. நிச்சயமாக ஆசீர்வதித்து ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிட்டு நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் நல்லவர். அவரை விசுவாசித்து நடக்கிறவர்களுக்கு அவர் பெரிய தேவனாக இருக்கிறார். Those who believe in him, those who trust in him, he is going to be a good God for everyone. All those verses that you have read, it is a promising verse for you for this year. Please cling on to it and pray to God according to it. இந்த வசனங்கள், கொடுக்கப்பட்ட வசனங்கள் எல்லாம் வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி கொண்டு நீங்கள் ஜெபித்து கர்த்தரிடத்தில் நன்மைகளை பெற்று இன்னும் ஆசீர்வாதமாக விசுவாசத்தின் வாழ்க்கையில் நீங்கள் வாழும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let's close our eyes and look on to God for a word of prayer. நமது மத்தியில் இருக்கிற சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் முன் வந்து இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதமான ஜெபத்தை ஏறெடுத்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக அன்போடு அவர்களை அழைக்கிறேன். I request and I call upon Evangelist Sister Watson to come forward and to lead us in the closing prayer, to bless each and every one of us, bless this year and do this prayer for us. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த புதிய வருடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே 12 மாதங்களும் கத்தாவே ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மாதமும் எங்களை தூக்கி எடுத்து பத்திரமாய் கொண்டு வந்து இந்த புதிய ஆண்டை காணும்படியாய் கத்தர் செய்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து கத்தாவே இந்த ஆண்டை நீர் ஆசீர்வதித்து கொடும். இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஆண்டாய், விடுதலையின் ஆண்டாய், சமாதானத்தின் ஆண்டாய், சந்தோஷத்தின் ஆண்டாய், சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிற ஆண்டாய் இருக்கும்படியாய் அடியாள் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்மோடு கூட நெருங்கிய தொடர்பு வைக்கிற ஆண்டாய், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிற ஆண்டாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கடந்த வருடத்தை ஆரம்பித்தவர்கள் இந்த வருடத்தில் இல்லாதபடி அநேகர் எங்களை விட்டு கடந்து போனாலும் கர்த்தருடைய கரம் எங்கள் குடும்பங்களோடு எங்களுடைய ஊழியங்களோடு ஆண்டவரே நீர் எங்களுடைய பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விடுதலையின் ஊழியத்தை நீர் எடுத்து நடத்தி கொடுத்தபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் கலந்து கொண்ட ஆண்டவரே அம்மா குடும்பத்தையும், ஆண்டவரே வெள்ளிக்குட்டி சகோதரியினுடைய குடும்பத்தையும், வர்ஷா குடும்பத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அவர்கள் அவருடைய ஆலயங்களுக்கு போனாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்து சாட்சியை சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை தந்து தொடர்ந்து கத்தாவே குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து கொடும். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற சத்தியத்தின்படி எங்களை நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து இந்த நாள் தொடங்கி ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் உடைய கண்ணின் மணியைப் போல எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதித்து என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் நீ சந்தித்து குறையில்லாதபடிக்கு எங்களை வழிநடத்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற சத்தியத்தின்படி ஆண்டவரே நீ நடத்துவீர் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனம் மகிமை மேன்மையை எடுத்துக்கொள்ளும்படியா நெட்பிரைஸ் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். Let's say together in one accord. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. ஆசீர்வாதம், benediction. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில் கலந்து கொண்ட குடும்பங்கள் மூன்றோடு கூட இருக்கும்படியாய் தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.
May God bless you, God be with you, and may God guide you, and God make His face shine upon you and your family. May God protect you throughout this year from everything, and may God make you as a living testimony in front of others. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து, உங்கள் குடும்பத்தாரை ஆசீர்வதித்து, உங்களுடைய பாதுகாப்பை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீங்கள் போகையில் அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து இன்னும் அதிகமாக உங்களை உயர்த்தி, வேலை ஸ்தலத்தில் உயர்த்தி, கர்த்தர் இன்னும் பிரியமான பிள்ளையாக உங்களை மாற்றி சாட்சியாக வைப்பாராக. கர்த்தர் உங்களை இன்னும் பயன்படுத்தும்படியாக ஜெபித்துக் கொள்கிறோம். We wish you all a happy new year 2021. யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி இந்த புத்தாண்டு 2021 ஆண்டினுடைய ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். விடுதலையின் ஜெப வீட்டின் சார்பாக, விடுதலை ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். Thank you all. Good night. Thank you, Sushil. Thank you, sister. Thank you, auntie. Thank you so much. Happy New Year, auntie. Happy New Year. Happy New Year. Happy New Finally, Year. Happy New Year. Happy New Year, auntie. Happy New Year, auntie. Ma, Happy New Year. Cecil, Happy New Year. எத்தனை ஹாப்பி நியூ இயர் தீண்டனா? இல்ல கேட்டு இருக்கிறான். கேட்கல, சொல்லு சத்தமா. Happy New Year. சரிம்மா.